ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்டர் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்டல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்டில் ஹீலிங் வேணும், கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம்னா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னா ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகணும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு எல்லாம் மாறாதா, எல்லாம் ஓகே ஆகிடாதா அப்படி நினைக்கிறது முட்டாள்தனம். நம்ம லைஃப்பில் சேஞ்ச் ஆகணும், ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் ஆகணும். ஓகே, நான் என்னோட எல்லா வீடியோவிலும் நான் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணுறேன். ஸோ மெடிடேஷன் நான் ஏன் உங்களை பண்ணுறதுக்காக நான் புஷ் பண்ணேன்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் 99 போஸ்டேஜ் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். 99 போஸ்டேஜ் நீங்கள் ஓகே இல்லையா இருக்கும். அதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்து நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் சேடு டிப்ரெஷனை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பீஸ் கொடுக்கல. நீங்கள் சேடே டிப்ரெஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுறது மறுபடியும் அதே சேட், அதே டிப்ரெஷன் அட்ராக்ட் ஆக போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போ இங்கே காலையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, ஒரு 11 o'clock போல் நீங்கள் இப்போ ஒரு சேடான ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்துல சேட் ஆகுவீங்க. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ராங்காக இருக்குது, சேடாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குன்னா அதோட மெயின் ரீசன் நீங்கள் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்குற வைப்ரேஷன் சேடும் டிப்ரெஷனும். அப்போ அட்ராக்ட் ஆகுறது என்ன ஆகுது? சேடும் டிப்ரெஷன் தான் அட்ராக்ட் ஆகுது. ஏன் நான் உங்களை மெடிடேஷன் பண்ண புஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷனில் என்ன இருக்குன்னு அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன ஆக்சுவலி உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எண்ணம் போல் வாழ்க்கையை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மெடிடேஷன் ஏன் நான் உங்களுக்கு புஷ் பண்ணேன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ் கிடைக்கும். ஏன்னா மெடிடேஷன் என்னதுன்னா, நம்மளோட மைண்டையும் நம்மளோட மனசையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு நோத்தாட் சுச்சுவேஷன், பிளாங்கான சுச்சுவேஷன் நம்ம வருவோம். அந்த சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கிறது பீஸ். ஓகே, அப்போ மெடிடேஷன் மூலமாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் பீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் பீஸ் கொடுக்க 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 உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக பீஸாக மாறும். இப்போ மெடிடேஷன் பண்ண உடனே உங்கள் லைஃப் பீஸாக நான் சொல்லவே மாட்டேன். மெடிடேஷன் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பீஸ் போகுது, உங்கள் மைண்டு பீஸ் ஆகுது, உங்கள் மனசு பீஸ் ஆகுது. அப்போ நம்ம கொஞ்சம் பீஸ் கொடுக்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்க. இன்னருக்குள்ள எந்த அளவுக்கு நீங்கள் பீஸை கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அமைதியை கொடுக்குறீங்களோ, அவுட்டரில் உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் 99 போஸ்டேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு போஸ்டேஜ் மட்டும் தான் நான் உயிரை பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இந்த ஒரு 2025 மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட், பீஸ் தான் இம்பார்ட்டன்ட். உண்மையை சொல்லப்போனால் பீஸ் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு ரியாலிட்டிக்கு வாங்க. இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரம் கிடையவே கிடையாது. இப்போது எப்போவுமே நமக்கு கிடைக்காத ஒரு பொருளுக்கு மேலே நமக்கு ஆசை அதிகமாக இருக்கும். அது கிடைச்சிருச்சுன்னா ஓகே, இவ்வளோ தானா, எல்லாம் இவ்வளோ தானே, இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்துடும். ஒரு கார் வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதுக்கு தவிக்கிறீங்க. கார் வாங்கின பிறகு ஒரு 2 மாதம் இல்லைங்க ஒரு 1 year நல்லா பந்தா காட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கார் அங்கே நிற்க நீங்கள் எங்கேயும் நிற்பீங்க. அதே மாதிரி தான் எல்லாமே ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரம் கிடையவே கிடையாது. ஸோ ரியாலிட்டிக்கு வாங்க. உண்மையான ஒரு சந்தோஷமான பீஸ், நிம்மதி உங்களுக்கு அதுதான் தேவை. அது மெடிடேஷன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். Hermit, Seven of Pentacles, Ace of Wands, Knight of Pentacles, Tower, Ten of Wands, Queen of Wands, King of Wands, Emperor, 8 of Cups,
Seven of Swords, the Moon. Okay, so bottom of the deck, Four of Cups. Okay, Swords, Master, moment to moment. Okay, understanding. Okay, isolation. Okay, maturity. Okay, going with the flow. Okay, guidance. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பீரோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுன்னு சொல்கிறத விட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எஸ், சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். பட் இவர் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. என்ன இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு பர்சன் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவரோட மைண்டில் மேபி இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான ஒரு சிச்சுவேஷன் ஆகிட்டு உண்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் சிந்திச்சு என்ன விஷயம்னா, ஓகே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை சில டைம் நமக்கு லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கும். நமக்கு இந்த ஒரு பர்சன் கூட ஒரு லைஃப் கொண்டு போக நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். பட் சுச்சுவேஷன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்ல, வேறு வழி இல்லாத சுச்சுவேஷன். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு சிலருக்கு இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த ஒரு பர்சன் இப்போ என்ன சொல்கிறது, இன்னொரு பர்சன் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைமில் இருக்கட்டும், இவங்க வந்து உங்களுக்கு ஒரு எஸ் நான் உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன், ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன், என் லைஃப்பில் ஒன்று நான் கண்டிப்பாக கொண்டு வரேன், உனக்கு எனக்கு இந்த ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆசை வார்த்தைலாம் காட்டி இந்த ஒரு பர்சன் வந்து உங்களை ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போயிருக்கலாம். ஓகே, சடனாக இந்த ஒரு பர்சன் நீங்கள் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு உங்களை வந்து எனக்கு நீ வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், எனக்கு வந்து வீட்டில் வேறு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, எனக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு உண்டு. என்ன ஆசை வார்த்தை இவங்க பேசி இவங்களை வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போயிட்டு உண்டோ அதெல்லாம் இவங்க வந்து ஒரு நொடியில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு உண்டு. இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு ஏதாவது ஒரு வேலை. அது உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சீக்ரெட்டிவ் உண்டு. எல்லாத்தையும் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட திறந்து சொல்லிட்டு இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு பர்சன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சீக்ரெட் பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இவர் அந்தளவுக்கு உங்களை இம்பார்ட்டன்ஸாக நினச்சிட்டு இல்லை, அந்தளவு உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. எனக்கு என்ன தோணுது, ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் நீங்கள் எடுத்துருப்பீங்களா இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லாமல் ஒரு எமோஷ்னலாக நீங்கள் எடுத்துருப்பீங்களா இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்சனோட மைண்ட் என்னென்னா, இவரோட சொந்த காரியங்களை சொல்கிறதுக்கோ இவரோட கஷ்ட நஷ்டங்களை சொல்கிறதுக்கோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது,
நீங்கள் அதுக்கான ஒரு ஆள் இல்லைன்னு இவங்க திங்க் பண்ணிட்டு மேபி இன்னொரு போது தன்னோட ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட இவர் எல்லா விஷயத்தையும் திறந்து சொல்லிட்டு உண்டா இருக்கும். பட் இவர் அந்த அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈக்குவல் கூட உங்களுக்கு கொடுத்துட்டில்ல. ஆக்சுவலி உங்களை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டில்ல, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடல, உங்களோட பவர் என்ன, உங்களோட மேபி நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேரிங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு லவ்வபிளான ஒரு பர்சனாக இருக்கலாம், உண்மையாகவே ஒரு லாயலாக ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவரை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்லை, உங்களோட வேல்யூ உங்களுக்கு இவர் வேல்யூ கொடுத்துட்டில்ல. அது எப்படி சொல்கிறது, இப்போ என்ன சொல்கிறது, நம்ம வந்து யாருக்குமே நம்ம கிடைக்கலன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. நம்ம ஈஸியாக கிடைச்சிட்டோம், எனி டைம் நம்ம அவைலபிளாக இருக்கும் சொல்லும்போது நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு புரியாதுல்ல. ஸோ அதே மாதிரி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்கள வேல்யூ பண்ணிட்டு இல்லை, உங்களோட பவர் இவர் கண்டுட்டு இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் அவரோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவரோட சீக்ரெட்டெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு உண்டு, இல்லைங்க உங்ககிட்ட சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு உண்டு. ஸோ அதனால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணிட்டோம். இவர் என்னோட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேணும்னு நினச்சிட்டு உண்டு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, எனக்கு என்ன தோணும், மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஆல்ரெடி மேரீடான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க வந்து ஃபாதரோ இல்லைன்னா மதரோட கண்ட்ரோலில் ஜீவிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் யாரோ ஒரு வயசில் மூத்தவங்க, அவங்களோட ஒரு கண்ட்ரோல் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுதான் அந்த ஒரு பர்சன் கேட்குறதா நின்றுட்டு உண்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில். இல்லைங்க அந்த ஒரு பர்சன் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஃபாதராக இருக்கட்டும் இல்லைங்க மதராக இருக்கட்டும் அவங்களோட கண்ட்ரோலே வளர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஓகே, ஸோ இவர் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து யாராவது வேணா இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், அது ரொம்ப ஹை பர்சனாலிட்டி உள்ள கேரக்டர். இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, மதராக இருக்கட்டும் இல்லைங்க ஃபாதராக இருக்கட்டும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவங்க பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர், பயங்கரமாக டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர். எல்லாரும் என்னோட பேச்சு தான் கேட்கணும், ஃபேமிலியில் என்னோட பேச்சு கேட்டு தான் முன்னோட்டு போகணும், அந்த மாதிரி டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் அந்த ஃபேமிலியில் அவங்களோட பேச்சை கேட்டு தான் இவரும் வந்து வாழ்ந்து வந்தவங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன் எனக்கு சொல்லிட்டு உங்களை வந்து ஆசைப்பட்டு காட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போயிருக்கலாம். சடனாக இந்த ஒரு போஸ்டோட ஃபாதரோ மதரோ இந்த ஒரு போஸ்டருக்கு சில ஆஃபரை கொண்டு வந்து கண்ணில் காட்டியிருக்கலாம். உடனே இந்த ஒரு போஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஏன்னா மேபி இவங்க ஃபாதரோ இல்லைன்னா மதரோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆஸ்பர் பண்ண மாட்டாங்களா இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எஸ், உங்களை வந்து மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, சீட் பண்ணிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுன்னு சொல்கிறத விட உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனுக்கு பேர்டன் தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு யாரும் ராங்காக கேட் பண்ணிட்டு உண்டு, இந்த ஒரு பர்சனுக்கு யாரும் சொல்லி கொடுத்துட்டு. ஓகே, என்ன சொல்கிறது, நீ கரண்ட் சுச்சுவேஷனில் உன் லைஃப் இந்த ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது, வரக்கூடிய ஒரு ஆஃபரை ஏற்றுக்கோ. மேபி இவருக்கு நிறைய கடன்கள் இருக்கலாம், ஃபேமிலியில் நிறைய பாரங்கள் இருக்கலாம், ஃபினான்ஷியலி ரொம்ப நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு நல்ல ஆஃபர் வரக்கூடிய டைமில் ஒரு நல்ல ஆஃபர் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு அது யாராக வேணாலும் இருக்கலாம். மேபி இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி இவரோட ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், இல்லைங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாரும் இந்த ஒரு பர்சனுக்கு சரி ஓகே நீ உனக்கு ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆஃபர் உண்டு, ஆஃபர் இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிடையாது, இவருக்கு ஆஃபர் உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு யாரும் சொல்லி கொடுத்துட்டு சரி ஓகே நீ இந்த ஒரு ஆஃபரை ஏற்றுக்கோ, இந்த ஒரு ஆஃபரை நீ ஏற்றுக்கிட்டு உன் லைஃப்பில் இருக்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு நாங்கள் கேட் பண்ணிட்டு இல்லைங்க நீ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு, நீ எமோஷ்னலாக திங்க் பண்ணாத, நீ நல்லா இருக்கக்கூடிய நீ 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 நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு யாரோ கேட் பண்ணிட்டு உண்டு. ஆக்சுவலி தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உங்களோட உங்களுக்கும் இந்த பர்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இவருக்கு ஒரு பேர்டனாக ஃபீல் ஆகிட்டுன்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்லுது, இவர் ஆல்ரெடி யாரோட கண்ட்ரோலில் ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. ஓகே, இவர் வந்து இவரோட கண்ட்ரோலில் ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான், இல்லைன்னு சொல்ல வரலாம். பட் இவங்க வந்து ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலியில் வயசானவங்க சொல்கிற ஒரு பேச்சை கேட்டு வாழ்ந்து கூட ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அதனால் இவருக்கு இந்த சுச்சுவேஷன் ஒரு பக்கம் இவரோட ஃபேமிலி
தென் இவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. இதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பேர்டன் தான் ஃபீல் ஆகிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு கண்டிஷனில் இந்த ஒரு பர்சன் சொன்ன ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்கள் இந்த ஒரு கண்டிஷனில் நீங்கள் நின்றுட்டு. பட் என்ன சொல்கிறது, எமோஷ்னல் நீங்கள் நின்றுட்டு. இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு நீங்கள் வந்து திருந்திட்டு. ஓகே, எஸ். இதுக்கு மேலே இந்த ஒரு கண்டிஷனில் நான் இனி யாரையும் நம்புறதா இல்லை. எஸ், இதுக்கு மேலே என்னால் வந்து இதுக்கு மேலே ஒரு லைஃப்பில் ஒரு ஹார்ட் பிரேக் வந்து என்னால் இனி தாங்க முடியாது. போதும், என் லைஃப்பில் நான் பட்ட கஷ்டம் போதும், வலி போதும், வேதனை போதும். நான் மனுஷங்களை பற்றி ஒரு நல்ல பாடம் படிச்சுட்டேன். இது இனிமேல் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், இந்த ஒரு பர்சனும் வேண்டாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சரி ஓகே. ஏன்னா இவரே சீட் பண்ணிட்டு போனது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாகும். ஓகே, ஸோ உண்மையான விஷயம் என்ன, நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வந்து அதை நம்மளை சரி பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் சீட் பண்ணிட்டு போனது உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அந்த டைம் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். பட் அதனால் நம்மளும் திருந்திருக்கலாம், அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, பட் உங்களுக்கு மைண்டில் எஸ் ஓகே, இனி நான் என் லைஃப்பில் யாரையும் நம்புறதா இல்லை, போதுண்டா சாமின்னு சொல்லிவிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஓகே, எனக்கு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் இன்னும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி இந்த ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. இனி நான் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வரணும். எப்படியாவது நான் வெளியே வந்தே ஆகணும். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த ஒரு பர்சனை நான் மறக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படியாவது வெளியே வரணும். இனிமேல் நான் அந்த பர்சனை வந்து ட்ரஸ்ட் பண்ணதான் இல்லை. ஏன்னா இந்த ஒரு பர்சன் என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் மேபி யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஓகே, பல தடவை அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படியாவது நீங்கள் வெளியே வந்தே ஆகும், நீங்கள் நின்றுப்பீங்க. ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எவ்வளோ பல தடவை இந்த ஒரு செப்பரேஷன் வந்த பிறகும் பல தடவை ஏன்னா இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, இவரோட கேரக்டர்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை செப்பரேஷன் வந்திருக்கும். ஸோ எவ்வளோ செப்பரேஷன் வந்த பிறகும் ஓகே, ஏன்னா நீங்கள் எமோஷனலாக திங்க் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு. ஸோ அப்போ பல தடவை ஒரு செப்பரேஷன் வரக்கூடிய டைமில் நீங்களாக போய் நின்றுட்டு. பட் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போனது உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கிடச்சிட்டு. ஓகே, இனிமேல் வந்து நான் தான் போகிறதும் இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாம், எனக்கு ஒன்று வேணாம், எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் வெளியே வந்துட்டால் எனக்கு போதும், அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துடுண்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கிடச்சிட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் ஆகிருக்கிறீங்க. மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு நீங்கள் ஏதாவது மெடிடேஷனோ இல்லைனா ரகி கீழியுமோ என்னதான் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வே அதுக்கு ஒரு ரீசனான யூனிவர்ஸ் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிகளை மேபி நீங்கள் வந்திருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கைட் பண்ணி தான் இருக்கும். உங்கள் சோல் என்ன சொல்லுதோ அந்த ஒரு இதில் நீங்கள் நிற்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, உங்கள் பவரில் நிற்கிறீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கிறீங்க. இதுக்கு மேலே இவங்க என்ன இந்த அளவுக்கு சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகும் இனிமேலும் நான் போய் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இனிமேலும் நான் போனால் என்னை விட ஒரு கேவலமான பேர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் கலந்தது போகட்டும், இனிமேலும் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் கலையிறதா இல்லை. இனி யாரையும் நான் நம்புறதும் இல்லை, அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டோட ரீடிங்கில் வரக்கூடிய டைமில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இவரோட காதலை வந்து இவரோட லவ்வை இவருக்கு ஃபேமிலி கிட்ட சொல்ல தைரியம் இல்லையா இருக்கும், அதில் உங்களோட காதலை இவர் ஃபேமிலி கிட்ட சொல்லி மனசிலாக்க முடியாதா இருக்கும் இல்லையா இருக்கும், இல்லைங்க இவருக்கு நல்ல ஆஃபர் வந்திருக்கும், இவருக்கு ஆல்ரெடி நிறைய கடன்கள் நிறைய பாரங்கள் இருக்கலாம், சரி நல்ல ஆஃபர் வந்ததுனால சரி ஓகே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருக்கலாம், இல்லை யாரோ இவருக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருக்கலாம், அதனால் இவர் அந்த ப்ராக்டிக்கலான ஒரு பேச்சு கேட்டு உங்களை விட்டுட்டு உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டு. இவர் அப்போ அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய மெயின் அந்த டைம் இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய டைமில் இவரோட மைண்டில் வந்து ஓடுன ஒரு விஷயம் என்னென்னா எஸ் இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டு. பட் சந்தோஷமாக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டுனா கேட்டால் கிடையாது. இவர் பல தடவை ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிற டைமில் இவரோட மைண்டில் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா
ஓகே. நம்ம லைஃப்பில் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறது ஏதோ நடக்கிறது ஒன்றா இருக்குது. பட் நமக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷன், ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இப்போ இருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் கரெக்டாக இருக்குதுன்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை நான் இவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா எனக்கு ஒரு பெட்டர். நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாலும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும். பட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணது கஷ்டம். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அப்போ இதை நான் ஏற்றுக்கொண்டு போகல, எனக்கு இதுதான் பெட்டர் போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் இது உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு நல்ல வந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு இவங்க லைஃப்பில் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே கேட்டால் கிடையாது. ஓகே, உங்களை விட்டுட்டு போயிட்டு இவருக்கு வேறு ஆஃபரும் வந்துட்டு, ஏன் பர்தர் ஆஃபர் கூட வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இவர் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, ஒரு ஆஃபரை ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள். இப்போ ஆல்ரெடி ஒரு 3 கப் இருக்குது, அது ஆஃபர் ஆகும், ஒரு போஸ்டோட ஆஃபர் ஆகும். தென் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஆஃபர் நீங்களே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா, எந்த ஒரு ஆஃபர் எனக்கு வேண்டாம், டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு வரக்கூடிய ஆஃபரை இவர் ஏற்றுக்காமல் இவர் ஸ்டக் ஆகுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடனே லைஃப்பில் டவர் மொமெண்ட் வந்துட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டு வேறொரு ஆஃபரை சூஸ் பண்ணிட்டு அது இவங்க ஃபாதரோ மதரோ யாரோட ஒரு வயசில் ஒரு மூத்தவங்களோட பேச்சு கேட்டு இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபரை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அந்த தருணத்தில் இவருக்கு யூனிவர்ஸ் ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு, சீரியஸாக கொடுத்துட்டு. அது எதுக்கு, அது நம்ம இப்போ தெய்வம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, மனுஷனோட கண்ணை எப்பவுமே மூடி மறைக்கலாம், தெய்வத்தோட கண்ணை ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது. ஏன் இவருக்கு டவர் மூமெண்ட் யூனிவர்ஸ் கொடுத்துட்டுன்னா, இவருக்கு பல தடவை பல சயின்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஹோம் ஃபீல் ஆகிட்டு. இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம், எவ்வளோ கடன்கள், எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ போர்டன்ஸ் இவருக்கு லைஃப்பில் வந்தாலும் இவருக்கு உங்ககிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசக்கூடிய டைமில், இல்லைங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு அந்த கஷ்டம் எல்லாம் இவருக்கு ஒரேடியாக பறந்து போயிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இவர் ஹீல் ஆகிட்டு உங்ககிட்ட வரக்கூடிய டைமில் இவருக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு. என் லைஃப்பில் இவருக்கு பல தடவை என்ன ஃபீல் ஆகிட்டோன்னா, எனக்காக ஒரு பர்சன் இருக்காங்க, என்னை A to Z புரிஞ்சுக்கிறதுக்கு, என்னை மனசிலாக்கிறதுக்கு, என்னோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு, எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் இருக்கிறாங்க. இவருக்கு உங்களுக்கு ஹோம் ஃபீல் ஆகிட்டு. அது யூனிவர்ஸ் இவருக்கு அது யூனிவர்ஸ் புரிய வச்சுட்டு. இவருக்கு சில விஷயங்களை ஃபீல் ஆகிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவருக்கு தெரியும், எஸ் இது எனக்கு இந்த உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் என்ன இந்த மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் லைஃப்பில் கிடையாதுன்னு இவங்களுக்கு தெரியும். பட் என்ன இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஒரு பர்சன் உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடி இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு போனனால இவருக்கு யூனிவர்ஸ் கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு. ஓகே, என்ன சொல்கிறது, இது கொடுத்துட்டு டவர் மூமெண்ட் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்னா, இவரோட வேல்யூ என்ன, இவரோட பவர் என்னன்னு இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்கும். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா சுச்சுவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தானே. இப்போ நமக்கு ஒரு லைஃப் பிடிக்குது, அது நமக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பை கொண்டு போகணும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு. ஸோ இந்த டவர் மூமெண்ட்டில் இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் மனசிலாகுது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகிட்டு இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு ஏன்னா இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஃபேமிலியில் இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஃபேமிலிக்கு பேச்சு கேட்டு, வயசில் மூத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு இவர் உங்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போனாருன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலியும் ஒன்றும் ஓகே இல்லை. இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி ஆக்சுவலி இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே சில சயின்ஸஸ் இல்லை, இவரோட சோல் இவருக்கு கெயின் பண்ணிட்டு. எஸ், நீ எங்கே போய் தேடலாம், இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நீ கண்டுபிடிக்கவே மாட்டான். அந்த மாதிரி இவரோட ஏன்னா அவ்வளோ A to Z உன்னை மனசிலாக்குறது, உனக்கு ஒரு ஹோம், இந்த ஒரு போஸ்ட் தான் இவருக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த ஒரு போஸ்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு.
ஓகே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு தான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களோட வேல்யூ മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. அது மெயின் ரீசன் എന്ന് பார்த்தீங்கன்னா ഇവർക്ക് കറണ്ട് സിറ്റുവേഷനിൽ ഇവർക്ക് ഒന്നും ഓക്കെ അല്ല, ഇവർക്ക് ഫാമിലി ഓക്കെ അല്ല, ഇവരുടെ ഇവർക്ക് ഫ്രണ്ട് ഓക്കെ, ഇവർക്ക് ഒന്നും ഓക്കെ അല്ല കറണ്ട് സിറ്റുവേഷനിൽ ഒന്നും ഓക്കെ അല്ല. இவர் கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷனில் இவர் ஹீல் பண்ணுறதுக்கோ, இவரோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ, இவரோட ஃபீலிங்ஸை எமோஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு யாரும் இல்லை. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். என் லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் இப்போ நான் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய டவர் மூமெண்ட் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, ஒரு மேஜர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏன் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்குது, ஏன் எனக்கு நேற்று வரைக்கும் அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு யாரும் இல்லை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என் லைஃப்பில் என்ன நடக்குது. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ മനസ്സിലാകുது. டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. மேபி நல்ல ஆஃபர் வருது சொல்லிட்டு இவர் உங்களை விட்டுட்டு வேறு ஆஃபர் சூஸ் பண்ண அந்த ஆஃபர் இவர் கையை விட்டு போயிட்டு உண்டு. ஒரு பிளாங்கான சுச்சுவேஷன், ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். என்ன நடக்குது, எனக்கு லைஃப்பில் என்ன வேணும், எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷன். எனக்கு கிடைச்சிட்டு ஒன்று வேண்டாம், எனக்கு ஒன்று வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேண்டாம், நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தா கூட எனக்கு ஒன்று வேணும், எனக்கு லைஃப்பில் என்ன நடக்கும், ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு ஸ்டக்கான சுச்சுவேஷன் ஒரு பர்சன் வந்துட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கோ, இல்லைனா ஓடி வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கோ, ஒரு கால் பண்ணுறதுக்கோ, மெசேஜ் பண்ணுறதுக்கோ இந்த பர்சன் ரெடி கிடையாது. ஏன்னா இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டா இருக்கும். பட் இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹோப், இவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவர் சீட்டிங் பண்ணிட்டுலாம் போயிருக்காரு. ஓகே, இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கனால இவரோட மைண்டுக்குள்ளான எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷன். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் இவரோட மைண்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் ரிலேஷன்ஷிப் என்னோடய லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணிட்டேன். இனி வந்து நான் அங்கோட்டு போகிறது சரி கிடையாது. எந்த மூஞ்சை வச்சு நான் இனி அங்கோட்டு போகிறது இல்லை. இப்போ என் கையில் சுச்சுவேஷன் வந்து என் கையிலே இல்லை. ஓகே, எல்லாம் பிளாப் ஆகி போச்சு, எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. இன்னொரு விஷயம், இவர் ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ, இல்லைன்னா ஒரு கால் பண்ணுறதுக்கோ, ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கோ இவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. மீன்ஸ் ஒரு நம்ம பண்ணி போன விஷயங்கள் நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும்போது, நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும்போது, நமக்கு சரி ஓகே நடந்தெல்லாம் போட்டு நடக்க போகிறது பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம முன்னோட்டு வரக்கூடிய டைமில் நம்ம பண்ணி போன விஷயங்கள் வந்து நமக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்கும்ல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனாக கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இவர் சீட்டிங் பண்ணிட்டு போனது நினச்சி இவங்களுக்கு ஒரு பயங்கர நம்ம எதுக்கு நம்ம சீட்டிங் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாமே. இவருக்கு நான் பண்ணி போன விஷயம் வந்து ஒரு பெரிய தப்பு. நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு தப்பு நான் யாருக்கும் பண்ணதில்லை. பட் இந்த ஒரு பர்சன்கிட்ட நான் பண்ணி போன விஷயம் அவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த ஒரு பர்சனுக்கு நான் பண்ணிட்டு உண்டு. ஸோ நான் இனி அங்கோட்டு போகிறது சரியே கிடையாது, நான் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவர் பல தடவை அதை போட்டு இவர் டோட்லி ஒரு ஸ்டக்காக, ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது, இப்போ நம்ம ஒரு தப்பு உண்மையாகவே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நைட்டாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், நம்ம பண்ணி போன விஷயங்கள் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளை குத்திட்டே இருக்கும்ல. நீ இப்படி பண்ணிட்டேன் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி ஆகும். அது இவருக்கு வெளியே யார்கிட்டே சொல்லாமல் அதை உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு பல தடவை அதை நினச்சி ஃபீல் பண்ணி டவுன் ஆகி, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஒரு பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பர்சனை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அது நல்லதுக்கு நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சன் தன்னோட வேல்யூ இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு பர்சன் தன்னோட வேல்யூ என்ன, தன்னோட பவர் என்ன, நான் எதுக்கு வாழணும், எனக்கு என் லைஃப்பில் இதே இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் இந்த ஒரு பர்சன் மனசிலாக்குவாங்க. ஓகே, தென் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ள இப்போதைக்கு ஓடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சனோட மைண்ட் இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் பண்ணி போன விஷயங்கள் அந்த மாதிரி. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் என்னன்னா ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்னை வந்து ஒரு ட்ரூவான ஒரு நம்பர் ஒரு பர்சனோட இதயத்தை நான் உடைச்சிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் கோயிங் வித் ஃப்ளோ, சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும், வர வழி இல்லை. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு நாள் காலம் பதில் சொல்லும். எல்லாத்தையும் நான் கொலாப்ஸ் ஆக்கிட்டு, எல்லாத்தையும் நான் ப்ளாஃப் ஆக்கிட்டு, இனி நான் அங்கோட்டு ஏன்னா நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் முன்னாடி மாதிரி அவைலபிள் கிடையாது.
ஓகே, நீங்களும் அவ்வளோ இவருக்கு அது தெரியும். எஸ், இந்த ஒரு பர்சன் முன்னாடி மாதிரி இல்லை. இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு இந்த ஒரு பர்சன் கொஞ்ச நாள் நல்லா ஃபீல் பண்ணிப்பாங்களா இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு இனி இனி நான் போயாச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட 1000 கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன ட்ரஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸோ ஓகே, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கட்டும். எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் ஒரு நாள் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ஒரு ட்ரஸ்ட். கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ், என்ன தான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் சந்தோஷம் இல்லை, பயங்கர சேடு. டோட்லி இந்த பர்சன் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மாற்றம் ஒரு நடந்துட்டுருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஃப்ரீயாக விட்டுடுங்க. இந்த டைமில் யாரும் தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. அவங்க பண்ண தப்பு அவங்க ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா இனிமேல் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தென் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெச்சூரிட்டியை பார்ப்பாங்க. பட் கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டாக வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து ஹீல் ஆகணும். ஹீல் ஆகிற டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் டைம் எடுத்துக்கும். இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயம் எல்லாம் போகட்டும். இதெல்லாம் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும். மறுபடியும் என் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் வரணும். மறுபடியும் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு கம்பு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் ஒரு குட்டி குட்டியாக தள்ளுது இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட மைண்டில் என்னென்னா பண்ணி போன விஷயங்கள் எல்லாம் போகட்டும். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு லெசன்ஸ் தான், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஒரு செப்பரேஷன் வருது. ஒரு செப்பரேஷன் வந்தனால தான் இவருக்கு இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ கிளாரிட்டி, உங்களோட வேல்யூன்னு எல்லாமே இவருக்கு தெரியுது. ஸோ இவருக்கு எல்லாம் போட்டு ஓகே, இனி எல்லாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும். அதான் இவரோட டிசைர். பட் இவர் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஷோராக டைம் எடுத்துக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் தான். நீங்கள் அந்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் போங்க. சேசிங் எதுவும் பண்ணாதுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன சொல்லுது, நீங்கள் லெட்கோ பண்ணுங்கள். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லெட்கோ பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நடக்க வேண்டியது கரெக்டான டைமில் நடக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சம்டைம் எனர்ஜி டவுனாக இருக்குதுன்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு தேவையான கைடன்ஸ் வேணும்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா 7 important, 8 important, 3 important, 2 important, 1 important, 4 important, 16 important, 10 important, 18 important. ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகிற கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.